இந்த வீடியோ முடியும் போது உங்க ஃபியூச்சர் டிராப்புக்குள்ள மாட்டாம இருக்க ஒரு சிறிய பங்கா அந்த காணொலி இருக்கும். இங்க மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டம் எந்த கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரே விஷயம் பணம். அந்த பணத்தை சம்பாரிச்சு தான் குடும்பத்தோட பொருளாதாரத்தை உயர்த்தணுன்ற எண்ணம் தான் எல்லாருக்கும். சில குடும்பங்கள் என்னதான் பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை நடத்தி சிறப்பாக கொண்டு போனாலும் ஒரு வருஷத்தோட வருமானத்தை பெரிய பங்கு சாப்பிடுறது கல்வி கட்டணம். காலேஜ்ல அல்லது மேற்படிப்புக்கு அதிக ஃபீஸ் கட்டுறது பரவாயில்ல, ஆனா ப்ரீகேஜி டு பிரைமரி ஸ்கூல் ஃபீஸ் ரேட்டை பார்த்து வாய பொளந்தா அது பிரச்சனை. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும், இப்போ உங்க நண்பர்களுக்கும் நடந்துட்டு இருக்கும். தனியார் ஆங்கில பள்ளியில் 2ஆம் பருவ கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதாக கூறி தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் கட்டணம் என்ற பெயரில் கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் மத்தியில் குமுறலும் குற்றச்சாட்டுகளும் எழத் தொடங்கியுள்ளன. ஒரு சில ஸ்கூல்ஸோட டார்க் சைடு என்னன்னா எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து பிசினஸ் ஆயிட்டு இருக்குன்றது தான் உண்மை. 2026 நீயானால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நடந்த ஒரு டிபேட்ல பேரண்ட்ஸ் ஸ்கூல் மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே விஷயம் மாறாம 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 இதே தலைப்புல ஷோ நடந்திருக்கும். கடந்த 10 வருஷத்துல எஜுகேஷன் ஃபீஸ் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. பிரைமரி லெவலுக்கு என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது. எனக்கு அவன் படிக்கிறது 4th ஸ்டாண்டர்ட் தான். எந்த ஸ்கூல்ல அதிகமா ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்னு மனசுல பதியும். பணம் அதிகமா வாங்கினாலும் ஸ்டாண்டர்டா இருக்கும். அந்த ஸ்கூல் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்டைலிஷான பில்டிங்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற செலவு வரைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட டபுளா வாங்குறாங்க. அந்த இன்கம் வச்சு ஸ்கூல்ஸ் இன்னும் அதிகமான பிரான்ச்சஸ் ஓபன் பண்றாங்க. 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்ப ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்ன? இந்த பிரைவேட் ஸ்கூல் வியாபாரத்துல தமிழ்நாட்டுல பெரும் பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டது மிடில் கிளாஸ். தான் படிக்கலனாலும் என் குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸோட நிலைமை. LKG படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய ஜுவல் எல்லாமே நகை கடையில தான் இருக்கு. எவ்வளவு முடியுமோ என்னால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் கடை வாங்க. நம்மளுடைய ஆண்டு வருமானத்துல ஸ்கூல் எஜுகேஷனுக்குன்றது பர்சனல் லோன் தாண்டி இன்னொரு நகை அடை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தாண்டி போயிட்டு இருக்கு. மிடில் கிளாஸ்னு இல்லை, எந்த கிளாஸ் குழந்தையா இருந்தாலும் ஸ்கூல்ல ஒரே நேரத்தில் எத்தனை விஷயம் கற்றுக்க முடியும்? ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, வீட்டுக்கு டியூஷன், இவ்வளவு விஷயம் அந்த குழந்தைய சுற்றி டெய்லி நடந்தாலும் அவங்க அப்சர்வ் பண்றது என்னமோ கொஞ்சம் தான். அது அந்த ஸ்கூலுக்கும் தெரியும், சேர்க்கிற பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். 4 வருஷமா அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். 4 வருஷமும் ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு. ஆனா இப்ப அவன ஸ்விமிங் தெரியாது அவனுக்கு. அப்புறம் தெரியாத வராத விஷயம்னு தெரிஞ்சும் அடுத்த கிளாஸும் அதே ஸ்கூல்ல சேர்க்கறாங்கன்னா மிடில் கிளாஸ் மைண்ட் செட் 2 இருக்கு. ஒன்னு இந்த சொசைட்டி பிரஷர், இன்னொன்னு கெத்து நேமுக்காக. ஏன்னா சொசைட்டில இப்பெல்லாம் நினைக்கிறாங்க என் குழந்தைங்க எல்லாம் பெரிய ஸ்கூல்ல படிச்சாதான் ஒரு வந்தா ரிலேட்டிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸுமே கேட்குறாங்க அவங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்குமே அது கில்ட்டாக ஃபீல் ஆகிடுதோ. பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்கார பசங்களாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கும்போது தான் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அது ஒரு மாதிரி இருக்கும்னு மிடில் கிளாஸ் குடும்பங்கள் அவங்க வருமானத்தை மீறி கடன் வாங்கி நகையடகு வச்சு சேமிப்பெல்லாம் சேர்த்து அவங்க பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. இப்போ இந்த சொசைட்டி மத்தியில் அவங்க கெத்தா தெரிஞ்சாலும் சொசைட்டி அண்ட் நம்மளோட ஸ்டேட்டஸும் அதுக்கு காரணமாயிடுது. ஆனா அதுக்கு பின்னாடி அனுபவிக்கிற ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப கொடுமை. இப்ப ஃபீஸ் நாங்க கட்டினதுக்கு வச்ச நகையே இன்னும் மீட்கல. ஃபீஸ் கட்டினாதான் புக் தருவான்ற அது எவ்வளவு வருத்தமான விஷயம். என்கிட்ட பணம் கிடையாது. ஒரு 1 lakh 2 lakh அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. அதுவுமே எல்லாமே லோன்ல இது பண்ணி தான் நாங்க பண்ணோம். இதுயா தனியா வச்சிருக்காங்க. ஏன் சார் போன வருஷம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் சார் ஏதோ இல்லை சார். ஆர்டி போட்டுமே பத்தல சார். எங்க சாலரியில எங்களால ஆர்டியுமே போட முடியல. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்னோட மெடிக்கல் இன்சூரன்ஸே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். 60,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினேன் சார். என்னால முடியல. அது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட நாங்கள் கடன் வாங்கி ஒய்ஃபெல்லாம் வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம் சார். சில பேர் சொசைட்டி பிரஷர்னால பண்ணாலும் சில பேரண்ட்ஸ் நல்ல எஜுகேஷன் பிரைவேட் ஸ்கூல்ல தான் கிடைக்கும்னு நம்புறாங்க. மெட்ரிக்ல இருந்து இப்ப CBSE வந்திருக்கு. ஸோ CBSEனாலே அடுத்த லெவல் ஆஃப் எஜுகேஷன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அவ்வளோ ஃபீஸ் ஜாஸ்தியாக கேட்குறாங்க. ஆனா உண்மையிலே அவ்வளவு ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ஸ்லாம் குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கானா? பெரும்பாலும் ஸ்கூல்ஸ்ல இல்ல. கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஸ்கூலா இருந்தாலும் ஒரு சிறப்பான குழந்தையை உருவாக்க டீச்சரால தான் முடியும். அப்படி பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சருக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கானா? அதுவும் இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு LKGக்கே லாக்ஸ்ல ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சரோட சேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு தரமான டீச்சருக்கு தரமான சம்பளம் இங்க கொடுக்கப்படுவதில்லை. அதான் ரெக்கார்ட். ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் அது இப்போதைக்கு கிடைக்குது. ஒரு ஆசிரியர் உருவாக டிகிரி முடிச்சு BEd Medலாம் கிளியர் பண்ணி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்கன்னா இத்தனை வருஷம் படிப்புக்கான உழைப்புக்கான சேலரி தான் வாங்குறாங்கன்னா கிடையாது. அதனாலதான் குவாலிட்டி எஜுகேஷன் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு பிரைவேட் ஸ்கூல் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் பெரிய பில்டிங்லயும் அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்றதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதை விட டீச்சர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவைப்பட்டா 3 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட அவர் பணம் செலவு பண்ணி உண்மையான கிரிக்கெட் வீரரே கூட்டிட்டு வந்து ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதுக்கு பணம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அது பிராண்ட் இமேஜை பில்ட் பண்ணும், ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கொடுக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும், நிறைய பணம் வசூல் பண்ண முடியும், அடுத்த வருஷமே ஹைக் ஃபீஸ் ஹைக் ஏற்ற முடியும். ஆனா டீச்சர்ஸ் கொடுத்தாக்க யூஸ்லெஸ்.
டீச்சர் ஒரு ப்ரொஃபஷனலான ஒர்க். ஒரு குழந்தையோட எதிர்காலத்துக்கு எல்லாமே அவங்க தான். ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ற செலவு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு ஸ்கூல் ஃபீஸா பேரண்ட்ஸ் கிட்ட வாங்குறாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஸ்கூலால ஏன் டீச்சர்ஸ்க்கு நல்ல சேலரி கொடுக்க முடியலனா? டு பி வெரி ஃப்ராங்க், டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ கொடுத்துட்டா ஸ்கூல் ப்ராஃபிட்டை கம்மி தான் மேக் பண்ணும். ஒரு ரியாலிட்டி ஷோல அந்த மேடம் ஸ்கூல் நடத்துறதே ப்ராஃபிட்காக தான் சொல்றாங்க. டு பி ஃப்ராங்க், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பல, டீச்சர்ஸ்க்கு நிறைய சேலரி கொடுத்து. இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பள்ளிக்கூடங்கள் வளர்ந்தது சந்தோஷமா இருந்தாலும் இப்போ அது பிஸ்னஸாக மாறிடுச்சு. அது தெரியாத மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு இருக்கிற கனவுகள்லாம் மறந்து உழைக்கிற காசெல்லாம் ஸ்கூலில் கொட்டுறாங்க, தான் பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் படித்து நல்லா வரணும்னு. அது ஒன்றும் தப்பு கிடையாது, நியாயமான ஆசை தான். ஆனால் பிரைவேட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறது தப்பு. தனியார் பள்ளிகளில் தான் தரம் இருக்குன்னு எல்லா பெற்றோர்களும் அங்கே போய் தான் சேர்க்குறோம். எந்த ஒரு வியாபாரத்திலையுமே டார்கெட் மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் தான். அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள்லாம் சிறப்பா இல்லையா? அப்படியே சேர்த்தாலும் என் பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்ப்பேன்னு இருந்தாலும் அஃபோர்டபுளான ஃபீஸ் ரேட்ல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ்னா பெரியவங்க கிடையாது, 2K கிட்ஸ்ல இருந்து உங்க கூட படிச்ச நண்பர்களுக்கே கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த டிராப்குள்ள மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா காலேஜ் ஃபீஸோட பிரைமரி ஸ்கூல் ஃபீஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. 1 லட்சம் வரைக்கும் வந்துச்சு சார், LKGக்கே முடியல. அரௌண்ட் 1 lakh ஆயிடுது எங்களுக்கு. வெறும் 1,80,000 கட்டுறேன் ஃபீஸ். ப்ரீகேஜி முடிச்சு LKG போறதுக்கு 60,000. இப்போ நம்ம பேசுறதோ இல்ல இந்த டிபேட்ல நடந்ததோ எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ் பத்தியும் இல்ல. ஒரு சில பள்ளிகள் எந்த அடிப்படையில் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னே புரியாம இருக்கு. இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இருக்காது மேடம். இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் தமிழ்நாடு தலைமை ஆணையம் விசாரிச்சு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் பல பேட்டியில சொல்லியிருந்தார். தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகணும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பள்ளி கட்டணத்தை நீங்க டிரான்ஸ்பரண்டா அங்க இருக்கக்கூடிய பலகையிலையும் வெப்சைட்லயும் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தனியார் பள்ளிகளில் வகுப்பு வாரியாக கட்டண விவரங்களை அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, உங்க ஸ்கூல்ல சேரட்டுமே. அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்க வீட்டு பிள்ளைகள் தான். அந்த ஒரு அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல அவங்க கொஞ்சம் வராங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்காக அதை கன்சிடர் பண்ணுங்க. இது அமைச்சர்கள் உங்க சகோதரன் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைக்கு எந்த கிளாஸ்க்கு எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுப்போம். பல பிரைவேட் ஸ்கூல்ஸ் யாரும் இங்கே சர்வீஸ் பண்ண வரல, ப்ராஃபிட் பார்க்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த ஸ்கூல்ஸ் விற்கிற வேலையில் சில பேரண்ட்ஸ் ஈஸியாக மாட்டிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தான் குழந்தை மெட்ரிகுலேஷனில் படிச்சாதான் நல்ல நாலேஜ் கிடைக்கும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஸ்கூலில் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்கன்னு நினச்சி தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது பல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அந்த குழந்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்டு அறிவான குழந்தையா இருந்தால் தான் அட்மிஷனே கொடுக்குறாங்க. இன்னும் சில ஸ்கூலில் பேரண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? ஒரு அரசு பள்ளிக்கூடம் மாணவர்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்கணும்னு செயல்படும். ஆனால் ஒரு தனியார் பள்ளி அதிக மதிப்பெண் எடுத்தாதான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ 10th முடிச்ச ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தனியார் பள்ளியில 11th சீட் கொடுக்க மாட்டாங்க. இங்க இடம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை 100% தேர்ச்சின்றனே. அப்பதான் அதை வச்சு இன்னும் அதிகமானவர்களை சேர்க்க முடியும். இதுவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னா அங்க எல்லாரையுமே சேர்க்கும். ஆனா தனியார் பள்ளிகள் பண்ணாது, ஏன்னா அது ஒரு பிராண்ட்.